வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளா ஒரு ஸ்நாக்ஸ் சேப்பங்கிழங்கு ரைஸ் பால்ஸ் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு 5-6 சேப்பங்கிழங்கு நான் வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு கப்பு பச்சரிசியை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதுவும் வடிய விட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அரிசியை பச்சரிசி தான் ஊற வச்சிருக்கேன். இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, அரிசியை நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சிண்டாச்சு. இப்போ இதில் தேவையான உப்பை சேர்த்துடலாம். இந்த உப்பு கூடவே நம்ம வேக வச்சிருக்கிற சேப்பங்கிழங்கையும் சேர்த்துருவோம். நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்துட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா கையில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே பீட் பண்ணுங்க. பாருங்க, கையிலையோ இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க் இருந்தாலும் நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. பாருங்க, மாவு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கன்சிஸ்டன்சி நல்லா ஃப்ளஃபியாக வரும். ரொம்ப தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். இதில் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சீரகம், அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கையில் தண்ணி தொட்டுண்டு மாவு எடுத்து போட்டுடலாம். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் காஞ்சிட்டு சேப்பங்கிழங்கு வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா பசங்க ஸ்கூல் விட்டு வந்தாலோ இல்லை காலேஜ் விட்டு வந்தாலோ ஆஃபீஸ் விட்டு வந்தாலோ டக்குன்னு போட்டு கொடுத்துடலாம். நம்ம இந்த பக்கம் காஃபி போடுற நேரத்தில் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஒரு கப்பு பச்சரிசி தான், அது நீங்கள் 2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விடக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த வேக வச்சிருக்க சேப்பங்கிழங்கையும் போட்டு ஒரு ஓட்டிட்டு ஒன்றும் பாதியமாகவும் ஓட்டிக்கலாம், நைஸாகவும் ஓட்டிக்கலாம். ஒன்றும் பாதியமாக ஓட்டினா நம்ம சாப்பிடும்போது வாயில் ஆப்பிடும், அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. நல்லா ஒன்றும் பாதியமாக ஓட்டிட்டு பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா, இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்ததுன்னா அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சமும் அது கொஞ்சம் கூட சேர்த்து பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ண இந்த காஃபியோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ். இப்போ ஸ்கூல் திறந்தாச்சு, அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு கூட நீங்கள் வந்தோடனே டக்குன்னு போட்டுக்கலாம். அப்போ தான் அரைக்கணும்லாம் அவசியமே கிடையாது. எல்லா மாவுலேருந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு போட்டுடலாம். கொஞ்சம் ரெடியாக எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்த செட்டும் போட்டுருவோம். நல்லா வேகட்டும். இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். நாம பாருங்க, ரைஸ் பால்ஸ் மேலே நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள்ள நல்லா சொல்லையா இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாவும் அரிசி மட்டும் ஊற வச்சு சேப்பங்கிழங்கு வேக வச்சு நல்லா அரைச்சி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா பசங்க வந்தோடனே இந்த பக்கம் காஃபியை போடலாம், அந்த பக்கம் ஸ்நாக்ஸை ரெடி பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். இல்லை இப்போ ஸ்கூல் திறந்தோடனே என்ன டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறது, என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.